வணக்கம். இன்றைய இந்து செய்திகள். நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசிய மனோரஞ்சன் குறித்து வெளியாகியுள்ள புதிய தகவல்கள். மைசூருவை சேர்ந்த மனோரஞ்சன் இதற்கு முன் பழைய நாடாளுமன்றத்தை பார்க்கவும் அனுமதி சீட்டு பெற்றுள்ளார். இதனால் புதிய நாடாளுமன்றத்திற்கு அனுமதி சீட்டு பெறுவது எளிதாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டுகளை வீசி அத்துமீறலில் ஈடுபட்ட 4 பேரும் சிக்னல் செயலி மூலம் தொடர்பில் இருந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 4 மாதங்களாக திட்டம் தீட்டியுள்ளனர். மேலும் நேற்று பார்லிமெண்டில் நுழைந்து அசம்பாவிதம் செய்த மைசூர் மனோரஞ்சன் ஒரு இடதுசாரி மாணவர். இது அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவ அமைப்பான எஸ்எஃப்ஐ கூட்டத்தில் உரையாற்றும் காட்சியை பார்க்கலாம். நேற்று திருவல்லிக்கேணியில் நடந்த வேதங்களின் சம்மேளனம் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சிறப்பு வாய்ந்தது நம் வேதங்கள் என்றும் அதை கொண்டே ரிஷிகள் நம் தேசத்தை வழி நடத்தினர் என்றும் பேசியிருக்கிறார். மேலும் மொழி, ஆடை, பழக்க வழக்கங்களில் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே என்று கூறியிருக்கிறார். இன்று பாரத தேசம் வேதங்களால் உயிர்ப்பித்து எழுந்திருக்கிறது. இந்த வேதங்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என கூறியதை இந்த முன்னணி வரவேற்கிறது. மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோயில் செயல் அலுவலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக உதவியாளர் புகார் அளித்துள்ளார். மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டியில் வனபத்ரகாளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலின் செயல் அலுவலராக கைலாசமூர்த்தி இருந்து வருகிறார். இந்நிலையில் செயல் அலுவலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக கோயிலில் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்து வரும் தொழில்நுட்ப அலுவலர் மகேஷ் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். GSLV ராக்கெட் என்ஜின் சோதனை வெற்றி. நெல்லையில் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் நேற்று நடைபெற்ற GSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கிரையோஜெனிக் A-17 என்ஜினின் முதல்கட்ட சோதனை வெற்றி அடைந்ததையும் நிர்ணயிக்கப்பட்ட 200 வினாடி இலக்கை கடந்து என்ஜினை வெற்றிகரமாக இயக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.